நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவரே, இந்த லாக்டவுன் நேரங்களில் ஆண்டவரே இப்படியாக நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை விதைக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவரே நீங்கள் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிட பலன் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். தாங்கிட பலன் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் வேலைக்காக ஓ நன்றி, 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 நன்றி. கோடி 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 நன்றிகளை செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஓ இன்றைக்கு 9ஆம் தேதி தகப்பனே, ஆண்டவரே நாளை ஆண்டவரே 10ஆம் தேதி ஓ இந்த ஞாயிறு ஆராதனை நன்றியோடு 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வாட்ஸ்அப் மூலியமாக, யூடியூப் மூலியமாக யூதா ஜப வீட்டு பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு ஆண்டவரே கடந்து போக எல்லா தடைகளும் உடைத்தீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த வர்ஷிப் பண்ணுகிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஓ பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக, அக்கினி மதிலாய் சுற்றிலும் நிற்பீராக, தெய்வ தூதர்களை காவலிடுவீராக, முன்னும் பின்னுமாக நடத்துவீராக. இப்பொழுது இந்த பிள்ளைகள் பாடும் பொழுதே, ஓ இந்த பாடலை கேட்கும் பொழுதே எல்லா வீடுகளிலும் சந்தோஷ சமாதானம் கலிகூறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள இறங்கின செய்யலாம் மகிமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும், இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும். ஏசப்பா, இந்த பிள்ளைகளை கூட ஆண்டவரே தன்னை மறந்து ஆண்டவரே உம்மைக்கே அர்ப்பணித்து ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் இந்த நிமிடம் உமக்கே ஒப்பு கொடுத்து இவர்கள் பாடும் பொழுது, இவர்கள் துதிக்கும் பொழுது, இவர்கள் ஆராதிக்கும் பொழுது அதன் மூலமா வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீராக, வசனங்களை உறுதிப்படுத்துவீராக. தொய்ந்து போன உள்ளங்கள் எல்லாம் உணர்வடையட்டும் ஆண்டவரே, தொய்ந்து போன ஆத்மாக்கள் எல்லாம் வெள்ளனடையட்டும் ஆண்டவரே. அப்படியா இந்த பிள்ளைகளை வாழ்க 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 வாழ்கவென கரங்களை தட்டி வரவேற்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று வேதம் சொல்லுது. ஆகவே கர்த்தர் கடந்த நாள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து ஈவாக தயவாக வீடுகள் தோறும் அவரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே எல்லோரும் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தவும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொன்னது போல அவருடைய நிழலில் நாம் செட்டையின் நிழலில்
பட்டபடினால தேவன் இம்மட்டும் வரைக்கும் தேவன் நம்மளை பாதுகாத்து கிருபையாக ஈவாக தேவன் நம்மளை ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். கரங்களை தட்டி, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். 10,000 பேர்களும் பேதலன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் மண்ணை அணுகினதே. உன் தேவனின் தாவரமே. அது ஒரு காலமும் மண்ணை அணுகினதே. உன் தேவனின் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவனும் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு உன்னை சேருவோம். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அடையாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலே என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். அவர்
உற்சாகமாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு பாடலை பாடி சேர்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை வாக்கு பண்ணின அன்றைக்கு யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினவர் இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் கர்த்தர் மட்டும் வரைக்கும் இந்த கொள்ளை நோய் வந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் ஒவ்வொரு யூதா திருச்சபையுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண்மணி போல பாதுகாத்து ஈவாக ஒவ்வொரு பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், வயதானவர்கள், முதியோர் எல்லோரையும் தேவன் கண்மணி போல பாதுகாத்து தேவன் வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றினபடினால இன்னும் அதிகமாக துதிக்க போகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் சொல்லி முழங்கால் படிட்டு தெய்வ சமூகத்தின் ஆண்டவரே, இந்த நாளில இந்த ஆராதனை நேரங்கள்ல ஆண்டவரே பரிசுத்த நாளாய் காணப்படுகிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாளா இருக்கிறதுனால நாங்கள் ஆண்டவரோட சமூகத்துல வந்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே எங்க வீடுகள் தோறும் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துக்காக வந்து காத்திருக்கிறோம்.
பிரசன்னத்தை எங்கள் மேல ஊற்றுங்க, உங்களுடைய வல்லமை எங்கள் மேல ஊற்றுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகள் தோறும் உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க தகப்பனே, எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. இந்த நாளில இந்த வேலையில உங்களுடைய பிரசன்னத்தினால உங்களுடைய வல்லமையினால இப்பொழுது எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பாவங்கள் மீறுதல்கள் குற்றங்களை ஒரு விஷயம் மன்னிப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும், உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதையா. உங்க கிருபை எங்க மேல எங்க கூட இருந்ததுனாலதான் ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா இந்த 45 நாட்களும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 45 நாட்கள் ஆண்டவரே கர்த்தர் கிருபையா எங்களை நினைத்திருக்கிறேன். எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு போகையிலும் வருகையிலும் என் குடும்பத்தினுடைய தேவைகள்லாம் கர்த்தர் சந்தித்தீர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு கால் வழுவாதபடிக்கு எங்கள் கால் இடராதபடிக்கு ஆண்டவரே எல்லா தீங்கில் இருந்து நாச மோசங்களில் இருந்து கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாத தகப்பனே. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த மே மாதத்தை காணும்படி உதவி செய்திருக்கிறேன். இந்த மே மாதத்திலேயும் தகப்பனே ஆண்டவர் 2வது வாரத்தில் ஆண்டவரே ஆண்டவரை ஆராதிக்கும்படி கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மேல வந்து ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு நிரப்பட்ட தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. யெகோவா ஈராக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ராஃபாவாக இறங்குவாங்கப்பா. யெகோவா ராஃபா சுகம் தருகிற தெய்வமே, சுகம் கொடுக்கிற தெய்வமே, எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்பி யெகோவா ராஃபா எல்லா பலவீனங்களை நீக்கி எல்லா சுகவீனங்களை நீக்கி கர்த்தருடைய பலத்தால நிரப்புங்க. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊற்றப்பட்டு கர்த்தர் நீர் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு புது பலத்தால நிரப்புங்க, புது கிருபையினால நிரப்புங்கப்பா. உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியோட கரங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி. எல்லாம் அறிக்கை செய்வோமா? சுகம் தந்தீரே அறிக்கை செய்வோம். விசுவாச அறிக்கைய நிச்சயமாக விண்ணப்பத்தை கேட்டு சுகம் தருவார், பலனை தருவார். ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஒரு பலத்தோடு அன்பு கூறுவேன். உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஒரு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
அழைத்தீரும் முன்குறிக்கிறோம். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னமான நிரம்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த விடுதலையோடுமை ஆராதிக்கிற விஷயத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் பாய்ந்தாண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பலத்தால நிரப்புவீராக. கர்த்தருடைய சுகம் உண்டாகட்டும். அந்த எல்லா தடைகள் விலகட்டாண்டவரே, பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, நீர் அற்புதங்களின் தேவன் நீர். ஆண்டவரே, நீர் அதிசயமானவர். நீர் ஆலோசனை கர்த்தர் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே அப்பா யோர்தானுடைய ஆண்டவரே காலடி பட்ட மாத்திரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே யோர்தான் நதி குவியல் குவியலாக நின்றது. ஆண்டவரே ஆண்டவரே அந்த யோர்தான் ஆண்டவரே அந்த உடன்படிக்கை பற்றி ஆண்டவரே அப்ப எடுத்து கடந்து செல்லும் பொழுது இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா பிரச்சனைகள் விலகட்டும், எல்லா போராட்டங்கள் விலகட்டும். உண்மை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் முன்பாக கடந்து செல்லும் பொழுது, கர்த்தருடைய வல்லமை எங்கள் முன்பாக கடந்து செல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகள் முன்பாக கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உடைய கரங்களை முற்றி எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரரை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வருகிற நாட்கள் சீக்கிரத்துல உங்களை ஆராதிக்க ஆலயத்தின் நடுவில் ஆராதிக்க இந்த தேவன் கிருபை பாராட்டுவீராக. மனம் இறங்குவீராக. கர்த்தர் தடைகளை விலக்குவீராக. உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே, நடத்துகிற ஸ்ரீமன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே அப்பா சோதரனவரே, எல்லா சோதரன் சன்னிகமாக ஆராதனை கூட ஆண்டவரே நடத்தினே இருக்காங்க. ஆண்டவரே ஆவியானவரே கூட ஆண்டவரே ஆராதனை கூட ஆண்டவரே காணி நடத்த உதவி செய்யும். ஆண்டவரே எல்லா சபையத்தருக்கு உதவி செய்யும். ஆண்டவரே சபையை ஆண்டவரே பார்த்தவருக்கு உதவி செய்யும். ஆண்டவரே அப்புறம் கருத்து நாங்கள் ஒப்படுகிறோம். ஆசீர்வாதம் நன்றி பொருட்படுத்திக்கொண்டு பாதுகாத்துக்கொண்டு பராமரித்துக்கொண்டு போஷித்துக்கொண்டு சப்பா உனக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே ஆவியானவரே எல்லாம் நடவாகட்டும். ஆசீர்வாதமாக நடத்துவது அந்த தெய்வம் சப்பா நீ நடத்துவது செய்யும். எல்லாம் மாறி ஆண்டவரே சபையெல்லாம் திறக்க ஆண்டவரே செய்யும். ஆண்டவரே அப்பா சோதரிகளுடைய விலாசங்களை கொடுத்த விசுவாசி குடும்பத்தையும் ஆண்டவரே பாதுகாப்பு ஒப்படி வழிநடத்திக்கொண்டு பாதுகாத்துக்கொண்டு பராமரித்துக்கொண்டு போஷித்துக்கொண்டு இறக்கும் தெய்வம் ஆண்டவரே கட்டிடணும். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான யூதா ஜெப வீடு, பெத்தேல் ஜெப வீடு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையை யூடியூப் மூலியமாக, செல்போன் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 135 அதிகாரம் நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். நேரமில்லை, 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து அதன் பிறகு நீங்க வீடுகளிலே வாசியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான தலைப்பு வாக்குதத்தம் 10/5/2020 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான தலைப்பும் வாக்குதத்தமும் பலம் கொண்டு திட மனதாயிரு. அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தலைப்பை கொடுக்கிறார், பலம் கொண்டு திட மனதாயிரு. பாருங்க, இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு இக்கட்டான தத்தளிப்பான ஒரு நேரம். என்னென்று சொன்னால், தேவன் மோசேவை அழைத்து
மோசே மூலியமாக 40 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே மோசேயை பயன்படுத்தி அவர் மரித்த பின்பு யார் இந்த ஊழியத்தை செய்வார்கள், யார் கையிலே இது போகும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் யோசுவாவை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே விட்டு போகிற அந்த பணியை, அந்த தெய்வீக பணியை தொடரும்படியாக கர்த்தருடைய கண்களிலே யோசுவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஒரு வாக்குத்தத்தத்தோட அவர் அழைக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் சொல்லி அழைக்கிறார்? யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, சொல்லிட்டு அவர் ஊழியத்துல அவர் சொல்றாரு, 6வது வசனம், பலம் கொண்டு திடம் மனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஊழியத்துல மோசே விட்டுட்டு போகிற ஜனங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கணுமா. இந்த யோசுவாவுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் பாருங்க. ஆனா எல்லாருக்கும் பங்குகளை போட்டு கொடுத்தார் அவரு. ஆனா எல்லா பங்குகளையும் கொடுத்த அவர், இவருக்கு பங்கே கிடையாது. ஆனா யோசுவாவுக்கு டபுள் போர்ஷன் கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. லேவி கோத்திரத்துக்கு பங்கே இல்லை. அப்போ ஏன்னா இதை நான் ஒரு கதையா தான் சொல்லிட்டு வரேன். ஆனா அவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாய். ஏன்னா தேவனோட பேசுறது, ஊழியம் செய்யறது எல்லாமே மோசே தான். ஆனால் இந்த யோசுவாவுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட். ஏன்னா அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. இந்த வாலிப நேரங்களில ஆசரிப்பு கூடாரம் தான் என்று முக்கியமா இருந்தாரு. ஆனா ஒரு சில காரியங்கள் கூட யோசுவா குறித்து தடுமாற்றங்கள், ஆனால் அவர் சரி செய்து கொண்டு தேவனிடத்திலே அவர் கடந்து வரும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய இந்த பொறுப்பை கொடுத்து விட்டார். அப்போ மறுபடியும் பாருங்க, 7வது வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. பாருங்க, ஊழியத்துல கூட ஆண்டவர் மோசே கூட அவ்வளவு கண்டிஷன் போடல. யோசுவாவுக்கு சொல்றார், நீ போகிற எல்லா இடத்திலும் புத்திமானா நடந்துக்கணும்பா. ஏன்னா இந்த மாம்சீகம் சில காரியங்கள் ஊழியத்துல தருமாறா போகும்போது ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆனா நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு கிளவர்ஃபுல்லா இருக்கும், நம்ம ஐடியாலாம் நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு அது செட் ஆகாது. அவர் சொல்றாரு, வலதுபுறமும் சாயக்கூடாதா, இடதுபுறமும் சாயக்கூடாது. அப்போ அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா கூட குதிரைக்கு கண்ணுக்கு கடிவாளம் போட்டுருக்கும். இந்த 2 கண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி இருக்கும். ஏன்னா தாறுமாறாக ஓடிடும். அப்போ அந்த 2 கண்ணும் இப்படி கடிவாளம் போட்டிருக்கும் போது அது நேராக தான் ஓடும். சைடில் பார்க்கறதுக்கு அது சென்ஸே கிடையாது. அதே போலதான் அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு கடிவாளம் போட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஊழிய பாதையிலே நீ ஓட முடியும், தேவனோடு கூட சங்கரிக்க முடியும். நீயும் உனக்கு கொடுத்த சந்ததிகளும் பின்வரும் சந்ததிகளும் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும். எனக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அதை 8வது வசனம் பாருங்க. அதுலயே அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாருங்க, இந்த வேதத்துல இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு. இரவும் பகலும். காலையில தான் படிச்சுவேன், ராத்திரி வேற படிக்கணுமா? ராத்திரி தான் படிச்சுட்டுமே, நாளைக்கு ராத்திரி படிக்கலாமே? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இந்த புஸ்தக
புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இரவுலையும் நீ படிக்கணும், பகல்லையும் நீ படிக்கணும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய காரியங்கள் எல்லாமே வாய்க்கணும். இன்னைக்கு காலையில நாம பைபிள் படிச்சுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாரும் ஜபத்துக்கு உட்காந்துருப்போம், ஆராதனைக்கு உட்காந்துருப்போம், பார்த்தீங்கன்னா பைபிளே படிச்சிருக்க மாட்டோம், கல்யாணத்தில் இருக்கிற வசனத்தை கூட படிச்சிருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை படிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்லுவாரு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 9வது வசனம் பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. பாருங்க, ஆண்டவர் கட்டளையிட்டது என்னது? மோசேயோடு கூட இருந்தது போல நானே உன் கூட இருப்பேன், நீ இந்த ஜனத்துங்களுக்கு போய் பங்கு போடு. அவர் கட்டளையிட்டார். அவர் கட்டளைக்கு காற்றும் கடலும் அப்படியே கீழ்ப்படிது. ஆனா இந்த யோசுவாவும் அப்படியே தான் கீழ்ப்படுகிறார். அதனாலதான் சொல்றார், மறுபடியும் சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாய். நம்முடைய பிள்ளைங்க கூட ஏதாவது ஒரு அடங்காத தனம் பண்ணிட்ட போது, அதாவது வீட்டிலே நம்ம சித்தப்பா பெரியப்பா வீட்டாண்ட போய் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ பயங்கர கோபம் வந்துடும். போவியா போவியா, நான் போவாதன்னு சொன்னேன்ல உனக்கு, அந்த பொருளை வாங்காதன்னு சொன்னேன்ல உனக்கு, அந்த பேச்சை பேசாதன்னு சொன்னேன்ல உனக்கு, எவ்வளோ கோபம் வருது. ஒரு பெத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் இவ்வளோ கோபம் வருது. இவ்வளோ பெரிய ஊழியத்தை எடுத்து நடத்த வேண்டுமே மோசேக்கு அப்புறம். அப்போ அந்த யோசுவாவோட ஆண்டவர் கோபமா தான் பேசியிருப்பார், ஒரு அதிகாரத்தோட பேசியிருப்பார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பாருங்க, கலங்காதே. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், இன்னைக்கு கூட உபவாச ஜபத்துல ஜெபம் பண்ணீங்க, எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ காரியங்கள். கண்ணா கலந்துனா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு போதகர்கள், எங்க இருக்கிற எல்லா போதகர்களும் கலங்கினார்களானால் அவர்கள் சபை என்னாகும்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச குடும்பங்கள் என்னாகும்? அத சொல்றாரு, திகழாதே, கலங்காதே, நானும் தேவன்ற. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்திரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்திரே தகப்பனே தகப்பனே. நீ போதோ என் வாழ்வில், நீ போதோ என் வாழ்வில். அது ஏசாயா 54வது அதிகாரம், ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் கவனிங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன்பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாங்கானை கொள்ளையனையும் நான் சிருஷ்டித்தே, கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை கூட்டம் கூடினாலும் கவலைப்படாதீங்க. அது கர்த்தரால கூடுகிற கூட்டம் அல்ல. இப்படியாக அவர் தேற்றி ஆற்றி திடப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த யோசுவாவை கொண்டு வருகிறார். உனக்கு விரோதமா அது எந்த ஆயுதம் ஆனாலும் அது வாய்க்காது. பாத்தீங்கன்னா யுத்த களத்துல யோசுவா தான் நிற்கிறார். அதே போல அந்த எரிகோ மதில் முடியும் போது கூட ஆசாரியர்களை யோசுவா தான் பயன்படுத்தி
உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பாருங்க, அப்போ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும்படியாக இந்த மகனை தேவன் தெரிந்து கொண்டதுனாலே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் அது எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகணும்னு சொல்றாரு 17வது வசனத்துல. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரு, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய தாசன். உண்மையாகவே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருப்பாரானால், உண்மையாகவே தேவன் இந்த ஜபத்துக்கு உன்னை அழைத்திருப்பாரானால், உண்மையாகவே தேவன் இந்த வாலிப கூட்டத்துக்கு உன்னை அழைத்திருப்பாரானால், உண்மையாகவே இந்த சகோதரிகள் கூட்டத்துக்கு உன்னை அழைத்திருப்பாரானால், உண்மையாகவே இந்த முதியோர் இல்லத்துக்கு தேவன் உன்னை அழைத்திருப்பாரானால், உண்மையாகவே இந்த சிறு பிள்ளைகள் இல்லத்துக்கு உன்னை அழைத்திருப்பாரானால் ஒருவரால் அதை தொட முடியாது. எந்த விரோதங்களானாலும் வாய்க்காதே போகும். தேவன் தெரிந்து கொண்ட நீ ஒரு மனுஷனானால், அது சின்ன சபையோ பெரிய சபையோ, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, அதை தடுக்கவோ அதை நிர்மூலமாக்கவோ ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என்ன தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்னா பாடுகளின் நடுவிலே பரலோகத்தை நான் பார்க்கிறேன். ஆனா இதோட முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. அதோடு கூட பாருங்க, எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 13:5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பணம் வேணுங்க, பணம் இல்லாத எதையும் செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், சபையில கோஷிப்பு இருந்தாதான் ஊழியக்கார குடும்பம் சுதந்திரமாகவும் இருக்க முடியும், சுகமாகவும் இருக்க முடியும். இன்னைக்கு இந்த லாக்டவுன் நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சில பிள்ளைங்க தாங்குறீங்க, ஒரு சில பிள்ளைங்க திறந்தா போய் போட்டுக்கலாம், திறந்தா போய் கொடுத்துக்கலாம். நாளைக்கு ஆண்டவர் வந்துட்டார்னா எங்க போய் கொடுக்க போறோம்? அல்லேலூயா. இன்று இரவு வந்துட்டார்னா எங்க போய் கொடுக்க போறோம்? அதான் நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிட்டு வர்றது என்னன்னா, என்ன கேட்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, எங்க குடும்ப விசுவாச பிள்ளைங்க அங்கங்க ஒரு டப்பா வைத்து ஒவ்வொரு வார காணிக்கையும் டப்பாவில் போட்டுக்கிறாங்க. அதை நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். மெர்சி குடும்பம் போட்டுக்கிட்டு இருக்கு. எங்க சபைக்குன்னு முன்குறிக்கப்பட்ட காணிக்கை எந்த விதத்திலும் கத்திரிக்காய் வாங்குவோ வெங்காயம் வாங்குவோ எடுக்க மாட்டாங்க. நான் நம்புறேன். அல்லேலூயா. நம்புவது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறேன். அதே போலதான் யோசுவாவும் நம்பிக்கையோடு கடந்து போகும் பொழுது, யுத்தங்களை கடந்து போகும் பொழுது, எரிகோ மதில் உடைகிறது, கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். மோசேவும் அழைத்து கொண்டு போக வேண்டிய அந்த கானான் தேசம் மோசேவால பார்க்க முடிந்தது, போக முடியல. ஆனால் யோசுவா அங்கே போனார். காரணம், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயிரம் வாய்க்காலே போகும். பாருங்க, அந்த எரிகோ மதில் அவருக்கு விரோதமா உருவாச்சு. 7 முறை சுத்தி வந்து ஆர்ப்பரிக்கும் போது தானா இடிந்து தூள் 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 தூளாய் உடைந்தது. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். காலம்
ஜெபம் நடத்துறதுக்கு பணம் வேணும். ஆனால் பணத்தின் மேல ஆசை இருக்கக்கூடாது. என் ஆசையெல்லாம், என் வாஞ்சையெல்லாம், என் விருப்பமெல்லாம், என் தாகமெல்லாம், என் நினைவெல்லாம் இயேசுவே அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். படிக்கலாம். உபாகமும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உபாகமும் 31வது அதிகாரம் 7-8. உபாகமும் 31:7-8. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலை எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலர் கொண்டு திட மனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த யோசுவாவை அழைத்து இப்படி சொல்றாரு. நான் சொல்றது பாருங்க, நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவா, பயப்படவும் வேணாம், கலங்கவும் வேண்டாம். பாருங்க, மோசே 6 லட்சம் புருஷர்களை செங்கடல் தானா பிளந்து போயிட்டார். அப்ப மோசே விட்டு போன ஜனங்கன்னா அதுல எவ்வளவு ஜெனரேஷன் உருவாயிருக்கும்? 6 லட்சம் அப்படியே மல்டிப்ளை ஆயிருக்குமா? அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தோன்னா நேரம் இல்லை, விவரித்து சொன்னாலும் நேரம் இல்லை. நீங்க தான் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு தெளிவா. அதுலயே 23வது வசனம் பாருங்க. அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளை இட்டார். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு யூதாஜா வீட்டு பிள்ளைங்களும் பெத்தாஜா வீட்டு பிள்ளைங்களும் சும்மா சொல்ல முடியாது. தமிழ் சுந்தரையா சரியான ஒரு பயங்கரமான கடைக்கால போட்டுக்கிறார். அந்த கடைக்கால ஆமோசையா அப்படியே நடத்திட்டு வரும்பொழுது உண்மையாகவே மோசே யோசுவா பார்க்கும்போது சாமுவேல் சுந்தரையும் ஆமோசம் தான் நினைக்கிறேன். சும்மா ஒரு குறிப்புக்காக தான் சொல்றேன். பாருங்க, அவர் எவ்வளவு ஒரு அதிகாரமா இல்லை அந்த மோசே விட்ட ஜனங்களை, அதே போலதான் உங்களை யூதாஜா விட்ட ஜனங்களை 2008ஆம் ஆண்டு 1ஆம் தேதி 7ஆம் மாசம் ஐயா இறந்துட்டார். அப்படியே கலங்கி நிற்கிறோம். குடும்பம், நீங்க, சபை எல்லாமே ஒரே குழப்பம். யார் இதை எடுத்து நடத்த போறாங்க? இதுவரை நடத்தினார். இந்த லாக்டவுன் நேரத்திலையும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவோர். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் வீடுகளிலே அப்படியே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசித்தால் வீடுகளிலே ஆமென் சொல்லுங்கள். பாருங்க, யோசுவாவோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். மோசேயோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். மோசேயை வழிநடத்தின தேவன் யோசுவாவை வழிநடத்தினார். இந்த கானான் தேசத்திலே கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை தடைபட்டிருந்தாலும் கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை படிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 27:1. பாருங்க, தாவீது இப்படியா சொல்றார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்க, கர்த்தர் ஆண்டவர் எனக்கு பலனா இருக்கிறார். நான் யாருக்கும் பயப்படணும் அதுக்காக போயிட்டு கம்பெடுத்து போய் சண்டை போட்டு யார் வரத்துவா கோலியாத்து பேர் எல்லாம் போய் நிற்க கூடாது. கர்த்தர் சார்பில் நாம் விழுந்துடணும்.
கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமா செயல்பட முடியாது. இவ்வளவு நாட்கள் பாருங்க, எல்லா உலக நாடு முழுவதும், இந்தியா நாடு முழுவதும் இந்த கொரோனா என்கிற வைரஸ்னால எத்தனையோ உயிர்கள் பிரிந்தது, எத்தனையோ குடும்பம் இன்னமும் தத்தளித்து கொண்டிருக்கிறது, எல்லா தெருக்களும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளை ஜெபிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். இந்த 10/5/2020 இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரும். யோசுவாவுக்கு கொடுத்த வார்த்தைகள் அத்தனையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சொத்து அத்தனையும் உனக்கு தான், யாரை ஏமாற்ற முடியாது. அதனால ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, திகழக்கூடாது. ஆனால் ஊழியத்தில் ஈடுபடும் போது எந்த ஊழியத்தை செய்தாலும் உண்மையோடு செய்யணும், உத்தமத்தோடு செய்யணும். எந்த சபைக்கு போனாலும், நீ எந்த சபையில் இருந்தாலும் ஒரே சபையில் நீ நிலைத்திருக்கணும். கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வியாதிகள் வரும், பாடுகள் வரும், ஊழியக்காரன் மூலியமா உனக்கு பிரச்சனை கூட வரும். ஆனா அந்த வீட்டை விட்டுட்டு, ரட்சிக்கப்பட்ட வீட்டை விட்டுட்டு நீ வேற எந்த வீட்டுக்குள்ள நுழைந்தாலும் இந்த சுதந்திரம் கிடைக்காதே. பாருங்க, ஆரோனை மோசேவுக்கு வாயாய் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் ஆரோனால இந்த ஊழியத்தை எடுத்து செய் என்று சொல்லலாமே. ஆரோன் இடத்திலையும் அற்புதங்கள் நடந்தது. அப்படியே ஒரு கோலா எடுத்து கோத்திரங்கள்ல வைக்கும்போது அந்த வாதுமை மரம் அப்படியே துளுக்குதே. தேவன் உன்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், என்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இது ஒரு அளவா தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். ஏன்னா விபரீத்தமாக சொல்லணும்னா நமக்கு நேரம் போதாது. ஆகவே தொடர்ந்து நாம் செப நிலையில இருப்போம். எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நெல்லை ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றி 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 நன்றி. தொடர்ந்து ஆவியானவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கும்படியாக நீர் பயன்படுத்தினதற்காக நன்றி 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 நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஓ, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது அப்பா, எப்படிப்பா நன்றி சொல்லாம இருக்க முடியும்? எப்படிப்பா நன்றி சொல்லாம இருக்க முடியும்? எல்லா சூழ்நிலைகள் மாறிட போதும், எல்லா குறைவுபட்ட போதும் நிறைவான ஆவியானவர் எங்களை நிறைவாய் நடத்தினீரே. அப்பா, எங்களோடு கூட கடந்து வந்தீரே. ஒவ்வொரு நாளும் இம்மை பொழுதும் கைவிடாமல் கண்மணி போல எங்களை காத்து வழிநடத்தி போஷித்து ஆதரித்து அன்பு கூர்ந்து, மகனே மகளே, நீ ஏன் கலங்குகிறாய்? உன் ஆத்மா உனக்குள்ள ஏன் திழங்குகிறது? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி, அப்பா, விட்டு விலகாத தேவனே, மறந்துடாத தேவனே, கைவிடாத தேவனே, கண்மலையே, கோட்டையே, துர்கமே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு கிராமங்களையும் பார்ப்பீராக, ஒவ்வொரு பட்டணங்களையும் பார்ப்பீராக, ஒவ்வொரு தேசங்களையும் பார்ப்பீராக. முதலமைச்சர்கள் ஆண்டவரே, பிரதமர்கள் ஆண்டவரே, எம்எல்ஏக்கள் ஆண்டவரே, வார்டு மெம்பர்கள் ஆண்டவரே, கலெக்டர்கள் ஆண்டவரே, மருத்துவ அதிகாரிகள் ஆண்டவரே, காவல் அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் ஆண்டவரே, நர்சுகள், இன்னும் ஆண்டவரே துப்புரவு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும், ஓ தகப்பனே, தெய்வமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லிலியே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கினீரே, எந்தினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே, பலம் தந்தீரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களப்பா. நாங்க திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் எங்களை கைவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பேர் விலகினார்களே, எத்தனையோ பேர் மறந்து போனார்களே. மாறாத தேவன், மகிமையின் தேவன், அப்பா, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரா தகப்பனே. அப்படியா இந்த நேரம் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வைரஸ் வியாதிகளையும் ஆண்டவரே, கூண்டோடு அடியோடு கட்டோடு மறைந்து ஒளிந்து எல்லா விடுதலையாக்குவீரார். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்துவீராக.
கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நானும் தேவன் என்று சொல்லு. அப்படியா உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஊழியர்கள், உடன் ஊழியர்கள், ஆண்டவரே, இந்த செல்போன்ல இந்த கேமராலாம் எடுத்த பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உணவு வகைகளை கொடுத்த பிள்ளைகள், வயதான பிள்ளைகளை விசாரித்த பிள்ளைகள், வாட்ஸ்அப்பில் ஜெபித்த பிள்ளைகள், உபவாசத்தில் ஜெபித்த பிள்ளைகள், உடைய கரங்களிலே ஆசைவாட்டுகிறேன். ஆவியானவரே பொறுப்பேடும். என்னுடைய ஆவி, ஆத்மா, துதி, கனா, மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்புடைய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் என்றும் என்றும் சதா காலங்களில் இயேசு வர வரைக்கும் இந்த யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, செல் மூலியமாக, டிவி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரோடு கூட தங்கி தரிப்பதாக. ஆமென், 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 ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்பு நேரம் கவனிங்க. ஆமென், ஆமென். நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக. 10/5/2020 யூதா திருச்சபையின் அறிவிப்புகள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் காண்போர். சம்பூர்ணம் 10/5/1977, நத்தேனியல் 15/5/1980. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவர்களுக்குரியதான வாக்குத்தத்தம்: நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. யூதா திருச்சபையினுடைய அங்கத்தினர்களே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து ஜபத்தோடு இருங்கள், கர்த்தரோடு வேண்டுதல் செய்யுங்கள். மிக விரைவில் நாம் நம்முடைய சர்ச்சையில் தேவாதி தேவனை துதிக்கும் நேரத்தை அவர் சீக்கிரமாய் நமக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசிங்கள். உங்கள் விசுவாசத்தின் பிரகாரமாகவே ஆக கடவுது என்ற வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினராகவும், பெத்தேல் திருச்சபையினுடைய அங்கத்தினர்களையும், சிதம்பரம் திருச்சபையினுடைய அங்கத்தினர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கொள்ளை நோயினால் எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. யூதா திருச்சபையினுடைய குடும்பத்தினர் பிறந்த நாள் காண்போருக்காக இப்போது நம்ம ப்ரே பண்ண போகிறோம். ஒரு பாடலை பாடி நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்க எதுவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்க எதுவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இமானவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இமானவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே புது
அல்லேலூயா சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. பிறந்த நாளை காண்பவர்கள் பெயர்களை நான் வாசித்து விடுகிறேன். சம்பூரணம் 10/5/1977, நத்தானிவேல் 15/5/1980. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகப்பட்டது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்களுக்காக நாம் இப்போது ஜெபம் பண்ண போகிறோம். சோதரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் 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 ஆண்டவரே. அப்பா யூதா திருச்சபை சார்ந்த ஆண்டவரே, அப்பா சகோதர சகோதரி ஆண்டவரே, பிறந்த நாள் ஆண்டவரை காண்பவர்களுக்காக ஆண்டவரே, அப்பா வருகிற வாரத்திலே பிறந்த நாள் காணுகிற இவர்களுக்காக ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரும் சோதரும் சம்பூர்ணம் ஆண்டவரே, நத்தியான்வேலுக்காக உம்மிடத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரும் 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 ஆண்டவரே, வருகிற வாரத்திலே பிறநாள் காண்கிற ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்களை பலப்படுத்தும்படியாக, திடப்படுத்தும்படியாக, வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ என்னால் மறக்கப்படுவதில் என்ற வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் ஆண்டவரே சோதரம் 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 இவளை மறக்காத தேவன், இவளை அப்பா சோதரம் சோதரம் கைவிடாத தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற இந்த வாக்கு தத்துவத்தின்படியே ஆண்டவரே இவரை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்கப்பா, இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க வேலை எடுத்து தேவனுக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க சாமி. போவிலும் வருகிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக, ஜனங்களாக ஆண்டவரே இவர்கள் கொடுக்கப்பட்ட தேசத்திலே அடையாளமாக ஆண்டவரே சாட்சியாக கர்த்தர் வழி நடத்தும்படியாக, வழி நடத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் சகோதரி கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சகோதரன் கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் உம்மால் வருகிற சுதந்திரங்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் 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 ஆண்டவரே. அப்பா இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் தேவன் கொடுத்த பிள்ளைகள். அப்பா சோதரம் 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 ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அதனாலே பிறந்த நாள் காண்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக, அப்பா மன விருப்பத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, வழி நடத்தும்படியாக, உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சகோதரியும் சகோதரியும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 2 குடும்பங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உமது திரு கரங்களை ஒப்புவித்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்தமே ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், செய்த சகல உபகாரியம் மறவாதே. அல்லேலூயா.